யோபு 34 அதிகாரம் 13வது வசனம். பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் ஒழுங்குபடுத்துகிறவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையை எப்போதுமே ஒழுங்கின்மையாக இருப்பதை கர்த்தர் விரும்பவே இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்மை நாமே மேய்க்கிறதுனாலே தான் அநேக நேரங்களில் ஒழுங்கின்மையாக போய்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே மேய்த்து கொள்ளும் ஒரு நடைமுறையில் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா தயவு செய்து அந்த நடைமுறை வாழ்விலிருந்து வெளியே வந்துடணும். உங்களை நீங்களே மேய்த்து கொள்வதில்லை. நீங்கள் என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், நான் விரும்புறது என்ன, இப்படிப்பட்ட ஒரு வாழ்றதை வெறுத்துருங்க தயவு செய்து. ஏனென்றால் கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் பார்த்தீங்கன்னா தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒழுக்கமுடன் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைய ஒரு ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்லி விரும்புவீங்களோ, நல்ல ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகள் ஒழுங்கிமையாக நடப்பதை விரும்புவாங்களா, ஒழுக்கமாய் நடப்பதை விரும்புவாங்களா? என் பிள்ளை நல்லா ஒழுக்கமாக வளரணும், 4 பேர் என்ன பண்ணணும், பாராட்டணும். பாருங்க, தீமையானவன் ஒழுங்கின்மையாக நடக்கிறவன் கூட ஒழுக்கமாக நடக்கணும் பார்க்கும்போது ஒரு போராம வந்துடும். ஒழுங்கின்மையாக நடக்கிறவன் கூட பார்த்தீங்கன்னா தன் மகளையோ தன் மகனையோ ஒழுங்கின்மையாக இருக்கிற எந்த ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன், அவன் ஒழுங்கின்மையாக தானே இருக்கான். அப்போ அவனை போல இருக்கிற மனுஷன் தானே தன் பிள்ளையில கட்டி கொடுக்கணும், உண்மையா இல்லையா? ஆனால் என்ன எண்ணம் போடுது, ஒழுக்கமாக இருக்கிற மனுஷனை பார்த்து தான் என் பிள்ளைய நான் யார் கட்டுவேன், நல்லா ஒழுக்கமாக வளர்கிற பையன் பொண்ணுக்கு தான் கட்டி கொடுப்பேன். அப்போ பாருங்க, ஒரு புறத்தில் ஒழுங்கின்மையாக நடக்கிறவங்க கூட ஒழுக்கமாக நடக்கிறவங்களை பார்த்து ஒரு போராமல் இருக்குது, அதை அவங்க விரும்புகிறாங்க. பாருங்கள், தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் ஒழுக்கமுள்ள தேவன். அவர் கூட ஒழுங்கின்மையாக நடப்பதில்லை, தெரியுமா உங்களுக்கு? தேவன் இப்போ இந்த வார்த்தையில் எழுதி கொடுத்தாருன்னா அவர் இந்த வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டு இருக்கிறார். தன்னை என்ன பண்ணியிருக்கிறார்னா முற்றிலும் இந்த வார்த்தைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் தனக்குத்தானே தம் வார்த்தைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு எனக்கு அடிமை இல்லை, வார்த்தைக்கு அடிமை. வார்த்தையை எவெல்லாம் பிடிக்கிறானோ அவன் தேவனை இயக்க ஆரம்பிச்சிருவான். என்றால் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சாவே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆகையால் தேவ பிள்ளைகளே, தேவன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், வார்த்தைக்கு தன்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிந்தையின்படியே உங்கள் இஷ்டத்தின்படியே போய் நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு முறை ஒருத்தர்கிட்ட போய் டெலிவரன்ஸுக்கு போயிருந்தோம் பாருங்க. போயிட்டு பேசிட்டுங்கிட்டு வரும்போது நம்முடைய பிரதர்ஸ் பேசியிருக்காங்க, ஃபோனில் பேசும்பொழுது சொல்லியிருக்காங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்கள் உபயோக பண்ணி இப்படி தான் வரணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், நாங்கள் ஹிந்துவில் இருக்கும்போதே எங்கள் குலதெய்வமோ அந்த தெய்வமோ எது சொன்னாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஆண்டவர் இது நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன். அப்போ பாருங்கள், அவர் வாழ்க்கை பிஃபோருமே ஒழுங்கின்மையாக தான் இருக்குது, இப்போயும் ஒழுங்கின்மையாக தான் இருக்குது. ஒழுங்கின்மையாக இருக்கிற ஒரு மனிதருக்கு கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வார் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் எப்போதுமே தம்முடைய வார்த்தைக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை ஒரு மனிதன் செவி சாய்க்கணும், கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும், இதெல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தி வச்சிருக்கிறார். இதன் முறையில தான் தேவன் என்ன பண்ணுறார், கிரியை செய்கிறார். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஏதோ சும்மா ஜெபத்தோன்னா உடனே பதில் வந்துடும். இல்லைன்னா வயிற்ற காய போட்டு எல்லாத்தையும் காய போட்டு நின்ட்டோம்னா கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி காரியங்களாம் தயவு செய்து எடுத்து போட்டுருங்க. இதெல்லாம் ஒவ்வாத பிரசங்கம். அந்த மாதிரி பிரசங்கம் கூட சில பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு டைம் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, வீணடிக்காதீங்க, தூக்கி எறிஞ்சு விடுங்க. கர்த்தர் வார்த்தையில ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறார். அவர் சில ஆவிக்குரிய பிரமாணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பிரமாணத்துக்கு அவர் உட்படுகிறார். அதே போல மனிதனை நீ உட்படணும். உடன்படிக்கை பண்ணும்போது கூட கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு உடன்படிக்கை ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்றாரு. கிறிஸ்துவின் மூலியமாக நான் பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். இந்த உடன்படிக்கை மூலியமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்வேன். உடன்படிக்கைனா என்னது, உதவி செய்யறது. அப்ப பாருங்க, கர்த்தர் ஒன்று சொல்லுவார்னா அதை கரெக்டா அவர் செய்வார். நீங்க ஆதியாகமத்திலிருந்து நீங்க புரட்டி படிச்சுட்டு வந்தீங்கன்னா கடவுள் என்ன சொல்றாரோ அதை அப்படியே என்ன பண்றாரு, கீப் அப் பண்றாரு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில இப்பயும் கூட பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் பாருங்க, ஒரு பேஸ் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு முதல்ல ஒரு சபையில, நல்ல சபையில போய் உட்காரணும். இங்கிட்டு அங்கிட்டு இப்படி இல்லை. தேவன் எங்க நடத்துறார், தேவன் எங்க வெளிப்படுறார், தேவ வார்த்தை எங்கே வருது, எனக்கு அந்த சபை தெரிஞ்சிச்சா அந்த இடத்துல முதல்ல வாரம் ஒழுங்கா ஒரு சபைக்கு போகணும். அந்த ஒழுக்கத்துக்கு வரணும். இந்த சபையில எல்லா நிகழ்ச்சியிலையும் பங்கு கொள்ளணும். மேக்சிமம் என்ன பண்ணணும், பங்கு கொள்ளணும். 2வது என்ன பண்ணணும், அந்த சபைக்காய் ஜெபிக்கணும், போதற்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் கடமை. ஒரு விசுவாசி இதெல்லாம் செய்யணும். அது மட்டுமல்ல, ஒரு விசுவாசி அநேகருக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கணும். நான் தான் எடுத்துரைக்க மாட்டேன் அப்படின்னா தப்பான விஷயம். எடுத்துரைக்கணும். சபையின் மூலியமாக, ஊழியத்தின் மூலியமாக என்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டேனோ அந்த காரியங்களை நான் எடுத்துரைக்கணும். இதெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிற விஷயங்கள். இதெல்லாம் வசனம் ஒன்றுனா இப்போ தேடிருக்க முடியாது. வசனம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே நிறைய பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்குது. நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன், திருப்பியும் போய் பழசுக்கே போக முடியாது. அப்போது ஒரு சபையிலே ஒரு விசுவாசி என்ன பண்ணணும்னா சபைக்கு ஒழுங்காக வரணும், இந்த சபைக்காய் ஜெபிக்கணும், போதற்காய் ஜெபிக்கணும். அது மட்டுமல்ல, சுவிசேஷம் சொல்லணும். எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி நான் யாருக்காச்சும் சுவிசேஷம் சொன்னேன்னா, யாருக்காச்சும் கர்த்தருடைய வார்த்தை அறிவிச்சேனா,
மேக்சிமம் நான் டெய்லி யாருக்கா அறிவிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணி தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். ஆண்டவர் ஆத்துமாக்களை உங்களுக்கு கொண்டு வருவார். ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். இருக்கீங்களா? அது மட்டுமல்ல, ஒரு சபை விசுவாசி, அதுக்கப்புறம் காணிக்கை, தசமபாகம் எல்லாம், இந்த எல்லாமே இந்த ஒழுங்கு முறைக்கு வரணும். இதனால தான் நாங்கள் எல்லா இடத்துக்கும் கரெக்டாக சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்போதுமே உங்களோட ஜெபத்துக்கு பதில் உடனடியாக வரும், துரிதமாக வரும். உங்களோட கர்த்தர் எப்போது இடைப்படுவார் என்றால் நீங்கள் தான் கர்த்தருடைய ஒழுங்குமுறைக்கு கட்டுப்படுறீங்கல்ல, வரீங்கல்ல. ஹலோ. அதே மாதிரி இன்னும் சொன்னார், இந்த ஒரு சில விசுவாசிகள் வரும்போது எங்கே பார்த்தாலும் இதான் பிரச்சனையாக இருக்குது. ஒன்று லேட்டாக வர்றதுனால பயங்கரமாக திட்டுறாராம். சரி, அதான் ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை மோசஸ் தசமாகலாம் கொடுக்கல வைக்கலன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அந்த பாஸ்டர், திட்டுறாரு அப்படின்ட்டு. இல்லை, திட்டினாலும் தப்பு இல்லை அப்படின்னு. நீங்கள் அதை டைரெக்டாக பேசணும் பிரதர் அப்படின்னு. நீங்கள் அதை எப்படி சரின்னு சொல்லலாம்? தப்பு தான், இந்த பாஸ்டர் சொன்னாலும் தப்பு இல்லையே அப்படின்னு. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன சொன்னேன்? புல்லை போட்டு நல்லா தின்னுபிட்டு பாலை கறக்க மாட்டேன்னா இப்படி. மெய்ப்பன் உங்களுக்கு எதுக்கு புல்லை போடுறாரு? பிரதான மெய்ப்பனை எதுக்கு புல்லை போடுறாரு? ஆடுகளுக்கு புல்லை எதுக்கே போடுறாரு? எங்கே பால் கொடுக்கணும்? எங்கே தின்ன? எங்கே அனுபவிக்கிற? எங்கே தின்ற? தின்னுபிட்டு போய் நான் அங்கே போய் கறக்கிறேன், இங்கிட்டு கொஞ்சம் கறக்கிறேன், அங்கே கொஞ்சம் கறக்கிறேன், அப்படியே இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் போட்டால் என்ன ஆகும்? அடித்து பற்றி விட்டுருவாரு. மெய்ப்பன் பற்றி விடுறா இல்லையா? சபையிலே கர்த்தர் மெய்ப்பர்களை உண்டாக்கியிருக்கிறார். எதுக்கு மெய்ப்பர், ஆடு இதெல்லாம் ஒப்புமை எதுக்கு சொல்லப்படுது? நீங்கள் இப்படியே பார்த்தாவே இதுலேயே சத்தியம் விளங்கிடும். நிறைய இதுக்குள்ளே கூட போய் படித்து மண்டையில் ஏறலைன்னா மெய்ப்பனும் ஆடை குறித்து பேசுகிற சத்தியங்களை யோசித்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஆமென். அப்போ நான் சொன்னேன், மெய்ப்பன் புல்லை போடுறான், பாலே கறக்கலைன்னா என்ன வரும்? சில நேரம் மெய்ப்பன் என்ன பண்ண மாட்டான், புல்லை குறைச்சிடுவான். நிறைய பேருக்கு சத்தியம் பேசலாம் குறைச்சிடுவாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா? ஏன் நான் நிறையா போட்டேன், எனக்கு பாலை கறக்கலை, இப்போ இது கண்டுக்கிறணும். நானே சில நேரம் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு. சில நேரம் கரெக்டான எதை கழட்டி விட்டுருவேன். ஏன் நீ எப்படி நடந்துக்கிறே அப்படிதான். எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆமென். அதை சரியாக செய்யாத போது, இப்போது தேவனுக்கு நீங்கள் கனி கொடுக்காத போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கனியே கொடுக்காதனால அவர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரா? நான் இப்போ படம் தரேன், நான் கனியே கொடுக்க மாட்டேன். சொல்லுங்கள். கனி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவார்? அவர் மட்டும் வெட்டி போட்டார்னா மட்டும் சந்தோஷமாக கேட்பீங்க. ஒரு போதகர் திட்டினா உங்களுக்கு விருப்பம் வந்துடுதா? சொல்லுங்கள். நீ ஏன் ஆடை வளர்க்குற? ஆடு உனக்கு ஒன்றுமே தரேன்னா என்ன பண்ணுவ? ஆட்டை வெட்டி போடுவே, போட மாட்டியா? ஆட்டை பற்றி விட்டுருவ. பிரயோஜனம் இல்லாத ஆடு. சகோதரே, உங்களால் எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும் வசனம் இருக்கா இல்லையா? நாம் பிரயோஜனமாக இருக்கணும். ஏன் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாங்க? ஒழுங்கற்று திரிகிறாங்க. ஒழுங்கற்று திரிகிற எந்த ஒரு மனிதனும் பிரயோஜனமற்றவனாக தான் இருப்பான். இன்னைக்கு இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் ஒழுங்கற்று திரிகிறீங்களா? தேவ வார்த்தைக்கு கீழே வர கரெக்டாக வருவான். தேவ வார்த்தைக்கு இல்லாதவன் ஒழுங்கற்று அலைவான். பார்த்துருக்கீங்களா? அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் தப்பு. இதனால் விட்டு நீ ஓடி வருவ அப்படின்னா இப்போ உன் சபைக்கு வந்தாலும் என்ன தான் பண்ணி ஆகணும்? தேவ பிள்ளைகளே, இப்படி எல்லாம் மனுஷர்கள் தங்களுக்கு ஏற்றபடி, தங்களுக்கு விரும்புகிறபடி அங்கிட்டு ஓடுறாங்க பாருங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதே கிடையாது. எந்த சபைக்கு போகலாம், எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவனை ஆராதிக்கிறாங்க. நான் பிடிச்ச இடத்துல போய் உட்கார போகிறேன். போ. தேவனுடைய கிரியை நீ பார்க்க முடியாது. மக்களை பார்ப்ப, ஆராதிக்கிறத பார்ப்ப, தேவனுடைய கிரியை பார்க்க முடியாது. தேவனுடைய கிரியை பார்க்க முடியாது. அநேகர் அந்த இடத்துல உட்காந்து பல வியாதிகளை உட்காந்துருப்பான், பல பிரச்சனை உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வருவான். இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, இந்த விஷயம் என்ன, இதுலேருந்து எப்படி வெளியே வருது, இதை கற்றுக் கொடுக்கும்போது ஒருத்தர் ஏற்றுக்கிறான், ஒருத்தர் என்ன பண்ணுறான், திருப்பி திட்டிட்டு போயிடறான். கற்றுக் கொடுக்குறவன் என்ன பண்ணுறான், கற்றுக் கொடுக்கும்போது அதை கேட்டு கீழ்ப்படிச்சு நன்மையில பெற்றுக் கொடுக்குறான். இது ஒழுங்கட்டு தெரிஞ்ச என்ன பண்ணுதுங்க, போகிற இடத்துலலாம் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு போயிருங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா படித்த மேதாவி நிறையா பேர் இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்புன்ற மாதிரி அதிக படிப்பே நிறைய திமிர்த்தனம் உண்டாக்குது சில பேர்த்துக்கு. தெரியுமா? விசுவாசிக்காதபடிக்கு பல கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்கும் இந்த அறிவு. ஏன்னா இது இந்த அறிவு என்ன தான் பண்ணுது, நிறையா படித்து என்ன பண்ணுது, சில விஷயங்களை படிப்புக்கான கேள்விகளோடையே கேட்டுட்டு இருப்போம். படித்து தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் மாறிடணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு வரணும். கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை மாத்திரம் சத்தியம், வார்த்தை கீழே வரேன். கர்த்தாவே உங்களுடைய ஒழுங்கின் பிரமாணத்துக்கு கீழே வரேன். பாருங்க, இந்த செய்தியை எடுக்கும்போது புரிஞ்சுக்கிறணும், உங்களுக்கு தான் பேசுறாரு, வேற யாருக்கும் பேசலை. ஒழுங்குபடுத்திருக்கியா, ஒழுங்கா இருக்கியா, ஒழுங்கு முறைக்கு வரியா, இல்லை உன் சிந்தப்படியே வாழ்றியா? யோசித்து பாருங்க. திருப்பி உங்கள் விருப்பப்படியே வாழ்றீங்களா? என்னை கேட்க யார் இருக்கா? இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. சில கண்டிஷன் பண்ணுற போதவரே சில பேர் பிடிக்காது. கண்டிஷன் பண்ணுற போதவருக்கு கீழே இருக்கிறது தான் சரியான விஷயம். கண்டிஷன் இல்லாத சபை வேசின் சபை. தேவ அன்பு கண்டிஷன் உடையது. கண்டிஷன் இல்லாத அன்பு, நீ என்ன பண்ணா பண்ணிக்கப்பா அப்படின்றது விபச்சார அன்பு. அது தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு என்பது கண்டிஷன், இப்படிதான் இருக்கணும்னு. இந்த கண்டிஷன் அன்பு உள்ள
அன்பு தான் தேவ அன்பு. அந்த அன்புள்ள போதகர் இருப்பார்னா சபை இருக்கும்னா அங்கே இருக்கலாம். இதா இல்லையா? எனக்கு யாரும் கண்டிஷன் பண்ணக்கூடாது. அப்படியே பேசினா நான் 1008 கேள்வி கேட்பேன். நான் பேசினேன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளை ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க. வாய் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரும் சில பேருக்கெலாம். என்ன நீங்கள் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1008 விஷயம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் பேசுறதான் சரி, நான் பேசுறதான் சரி, நான் பெரிய ஆள், எனக்கு 1000 விஷயம் தெரியும். பொம்பளையாலும் அப்படித்தான் இருக்குது, சில ஆம்பளையாலும் அப்படித்தான் இருக்குது. இல்லை அவங்களும் அந்த லெவலில் இருப்பாங்கன்னா அவங்கள தூக்கி கத்தர் போதகராக வச்சுருப்பார். என்ன தேவ பிள்ளைகளே, இந்த ஒழுங்கற்று திரிகிற எண்ணங்கள் சிந்தைகள் இதெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க. இப்படியெல்லாம் சிந்திச்சு பேசுறது, யோசிக்கிறது, தனக்குத்தானே வாழ்கிறது. பாருங்கள், யூதாவில் சொல்வது தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்வு எப்போதுமே என்னவா, தேவன் என்ன சொல்ல வராருன்றதை கேட்டு அப்படி வாழ்றது இல்லை. இவங்களே என்ன பண்றாங்க, தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போறாங்க. இங்க பாருங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளும் முன்னாடி நீங்க இப்படிதான் வாழ்ந்தீங்க. நீங்கள் நானும், நானே ராஜா நானே மந்திரி. அப்பா அம்மா பேசினா கூட அவங்களோட சண்டை போட போறோம், அடிக்க கூட போறோம், மல்லு கட்ட போறோம். வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும், உனக்கு என்ன போறோமா போலையா? இதில் வந்துட்டு என்ன பண்றோம்? நோ, அப்படி இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துவீர்கள் என்றால், நீங்கள் உண்மையே அவரையும் அவர் வார்த்தையும் முக்கியத்துவப்படுத்துவீர்கள் என்றால், கர்த்தர் சொல்றாரு, இப்போ உன்னை நான் முக்கியத்துவப்படுத்துவேன். இப்போ உன்னை வந்து உன்னுடைய கவனம், உன் மேலே என் கவனம் பயங்கரமாக இருக்கும். நீ என்ன பேசுறே உற்று கவனிப்பேன், நீ சொல்றத நான் செய்வேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பாருங்க, தீத்து 1:5 சீக்கிரம். தீத்து 1:5 நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள தோறும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கும் கிரேத்தா தீவில எதுக்கு உன்னை விட்டு வந்தேன் தீத்துக்கு சொல்றாரு. பாருங்க, குறைவானவைகளை ஒழுங்குபடுத்தாங்க. என்னெல்லாம் குறையா இருக்குது, தப்பா இருக்குது, ராங்கா என்னவா இருக்குது, அந்த விஷயத்தெல்லாம் நீ என்ன பண்ணணும், சரி பண்ணணும். அந்த இடத்துல என்னெல்லாம் தேவையா இருக்குது. அப்ப அங்க சில மூப்பர்கள் இல்லாம இருக்கிறாங்க. அப்போ மூப்பர்கள் அங்க இந்த இடத்துல வந்தா தான் சபை ஒழுங்கா இருக்கும். இல்லைன்னா அவவே இஷ்டத்துக்கு இருப்பான். புரியுதுங்களா? இப்போ இந்த இடம்னா இந்த இடத்துக்கு ஒரு தலைமை, ஒரு ஆள் தேவையா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் குறைவுகள் இருக்குதோ, ஒழுங்கின்மையா இருக்குதோ, அந்த இடத்துலலாம் சரி பண்றதுக்காக என்ன பண்ணேன், உன்னை நான் விட்டு வந்தேன். அப்போ பாருங்க, அப்போஸ்தலர்கள் கூட அவர்கள் எல்லாமே அந்த ஒழுங்கின் கிரமமான பிரசங்கத்தை பண்ணாங்க. அன்னைக்கு ஒழுங்கின்மையை பார்த்து அவங்க எல்லாம் அவங்களும் சரி பண்ணாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுமே ஒழுங்கின்மையா இருப்பதை விரும்பவே மாட்டாங்க. ஒரு வீடு கூட உங்க வீடு குப்பையா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கும், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாக்க கந்தலும் கோலமாய் குப்பையாய் போட்டு வச்சிருப்போம். இப்போ என்ன இருக்குது, பார்த்தோன்னே மனசு நெருள் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வீடே ஒழுங்கின்மையா இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது. இதே கர்த்தருடைய பிள்ளை முன்னாடி இருக்கும்போது என்ன ஆகுது, அதுக்கு ஒன்றும் தெரியல. அதனால தான் பாருங்க, நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படும்போது ஒரு மனுஷன் ஒழுங்கா கூட சட்டை போட மாட்டான், ஆளுக்கு பிடிச்சது குளிக்க கூட மாட்டான். ரட்சிக்கப்படணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவனே குளிச்சுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை அழகப்படுத்தி நீட்டாக வருவான். இது எங்கேருந்து வந்துச்சு நினைக்கிறீங்க? ஏனால் அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். தேவன் எப்படிப்பட்டவரோ அவனும் அப்படிப்பட்ட தன்மை அவனுக்குள்ள இருக்குது. அவனுக்கு ஒழுங்கின்மையாக இருப்பதை இப்போ விரும்பலை, முன்னாடி விரும்பினான், இப்போ விரும்பலை. காரணம் என்ன? தேவ காரியம். அதே போல தான் கர்த்தர் சொல்றாரு, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, வா உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், இன்னும் நீ சரி பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த உபதேசம் வரும் பொழுதே தயவு செய்து உங்க வாழ்க்கையில சரி பண்ணுவதுக்கு பாருங்க. அப்ப நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை சரி பண்ணாம இருக்கீங்க, மாறாம இருக்கீங்க, கீழ்ப்படியாம இருக்கீங்க, தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கீங்க. நீங்க முக்கியத்துவம் ஆண்டோடைய வார்த்தை கொடுக்காம நமக்கு பிடிச்ச மாதிரி வசனங்கள்லாம் வந்தோன்னு கத்திருக்கு, அல்லேலூயா ஆமென், இன்னும் ஆண்டோட கத்து செய்வார், இன்னும் ஆண்டவர் இதை செய்வார். என்ன செய்வார்? ஆண்டவர் சில விஷயம் நமக்கு செய்யறாருன்னா கர்த்தர்கிட்ட அற்புதம் பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும், தேவன் நம்மகிட்ட என்ன எப்படி இருக்க சொல்கிறார், இன்னும் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார். ஏன் அது அவர் சொல்றாரு? அது ஏனென்றால் தேவன் உங்கள் மூலியமாய் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். மற்றவர்கள் போல நீங்கள் வாழ்வீங்கன்னா உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? இன்னைக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா உங்களை பார்த்தோன்னே உங்களுடைய செயல்கள்லாம் வித்தியாசத்தை அவங்க பார்க்கணும். அவங்க இப்போ காலையில் எந்திரிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள்லாம் படிக்கிறாங்க. நம்ம என்ன இப்படி இருக்கிறோம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு வியப்பை உண்டாக்குதா இல்லையா? சில பேர்த்துக்கு சொல்கிறாங்களே, சில விஷயங்களை நீங்கள் அவங்கள போல இல்லாமல் இருக்கும்போதே உங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. என்ன காலையில் ஜெபம் பண்ணுறா, மத்தியானம் ஜெபம் பண்ணுறா, நைட் ஜெபம் பண்ணுறா, என்னமோ பேசுகிறா ரபா ரபான்னு, என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனால் ஏதோ உனக்கு பேசுகிறா, ஏதோ உன வாழ்க்கையில் நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்ன காரியம் என்றால் கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நான் பிரித்து காட்ட விரும்புகிறேன். இப்போ என் வார்த்தை கீழ்ப்படிய இப்போது ஒரு லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்குது. மாற்ற விரும்புகிறேன். ஒளிக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ண விரும்புகிறேன். அப்போ ஒளியின் கிரியைகளை நீங்கள் அணிந்து கொள்ளணும், ஒளியின் பாதைகளை நீங்கள் புரிந்து கொள்ளணும், அந்த பாதையில நீங்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பார்த்தோம் பாருங்க.
எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறேன் என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்ற புரட்சியாதிகள் எப்படி நடக்கிறாங்களாம்? வீணான சிந்தனை, ஒன்றுக்கும் அர்த்தமற்ற ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்குறது இல்லை. மற்ற மனுஷங்களாம் இப்படி தேவையில்லாத யோசிச்சு சிந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ என்ன அதே மாதிரி நடக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நீ ஏன் அதே மாதிரி சிந்திக்கிற? நீ ஏன் அதே மாதிரி யோசிக்கிற? உன்னை எதை சிந்திக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன். என் வார்த்தையை சிந்திக்கணும்ன்றேன். நான் உனக்கு வாக்களித்த வாக்கு தத்தங்களை சிந்தின்னு நான் சொல்றேன். உனக்கு நான் உபதேசித்த உபதேசங்களை சிந்தின்னு நான் சொல்றேன். ஆனா நீ எதை யோசிச்சுட்டு இருக்க? நீ தேவையில்லாத விஷயங்களும் அசுத்த விஷயங்களையும் உன் மனதுக்குள்ள போட்டுட்டு இருப்ப. அப்படின்னா அசுத்தமான காரியத்துக்கு தான் அந்த பிசாசு உன்னை இயக்க ஆரம்பிக்கிறது. அப்போ மற்றவங்களைப் போலயே நீ நடக்கிறியா என்பதை சோதிச்சு பாரு. எல்லாருடைய வாழ்க்கையை போல நீங்க வாழ்ந்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு அற்புதமும் நடக்கல பார்த்து தர் அப்படின்னா நடக்காது அது. ஏனென்றால் நீ அவங்கள போலதான் நடந்துட்டு இருக்க. அவங்கள போல வாழ்ந்துட்டு வாழ்க்கையில இருந்தா உன்னை வெளியே கொண்டு வந்தேன். அவங்கள போல சிந்திக்கிறது, அவங்கள போல யோசிக்கிறது, அவங்கள போல நடக்கிறது. ஒரு யோசித்து பாருங்க. உங்களுக்கு அவனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்காது நீங்களே போட்டு பாருங்க. அவனுக்கு என்ன, அவன் எப்படி வாழ்ற, நீ எப்படி வாழ்ற, அவன் எப்படி சிந்திக்கிறா, நீ எப்படி சிந்திக்கிற, நீயே போட்டு பாரு. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்? முதல்ல ஒரு தேவ பிள்ளை தேவனோட இருக்கணும். அதை இருக்கீங்களா? தேவ பிள்ளை யாரோட இருக்கணும்? பிசாசு பிள்ளை யாரோட இருக்குது? உலகத்தோட எல்லாத்தோட இருக்குது. நீ எங்க இருக்கிற? அப்ப நீ உலகத்தோட வந்துட்டு தேவ பிள்ளைன்னு எப்படி சொல்ற? புரியுதா? நடைமுறையில வித்தியாசம் இருக்காதுல. இல்ல, லைஃப் எப்படி வாழ்றீங்க? ரசிக்கப்பட்டீங்க, ஓகே. தேவ பிள்ளைய சொல்றது ஓகே. ஆனா மறுபடியும் வாழ்ற வாழ்க்கை எப்படி? லைஃப் திருப்பி பழையபடி எங்க தான் போகுது? பழைய வாழ்க்கைக்கு நேரா போகுது. புரியுதுங்களா? அப்புறம் எப்படி தேவன் உங்கள் வாழ்க்கையில தன்னை வெளிப்படுத்த முடியும்? தேவன் எப்படி உங்க வாழ்வில மகிமைப்பட முடியும்? என்னங்க, தேவன் எப்படி உங்க வாழ்வில மகிமைப்பட முடியும்? உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பாருங்க. மற்ற மனுஷன் எப்படி வாழ்றான்? நானும் அவனை போல இருக்க போறேன். இதுல என்ன இருக்கு? தப்பு இல்ல. சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இல்ல, அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உன்னை பார்த்து அவன் மாறணும், நீ அவனை பார்த்து மாறிட்டு போ. நீங்க தேவ பிள்ளைகளா இருப்பீங்க என்றால் நிறைய கண்கள் உங்களை உற்று பார்க்கறது. பைபிள் காலேஜ் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் நம்மளை பார்க்குறான்றது தெரியாது. பாருங்கள், நிறைய காரியம் பைபிள் காலேஜில் நடந்துருக்குது பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பலில் வெளியே ஒரு போர்ட்டிகோ இருக்கும். போர்ட்டிகளில் உட்காந்து பைபிள் எப்போதும் படிக்க, அதுக்கப்புறம் அந்த மரம் சைடெலாம் இருக்குங்களா போய் ஜோம் நேரவும் பகலும் பாராமல். அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் படிக்கும்போது நல்லா முந்தி படிக்கிறது பண்ணுறதெல்லாம் இருப்போம் பாருங்கள். இப்போ ஒரு பையன் வந்து ரொம்ப நேரம் பைபிள் படிச்சு, முன்னாடிலாம் அவன் அப்படி படிக்க மாட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துருக்க இடத்துல வந்து அவன் வந்து நிறைய படிச்சுட்டே இருப்பான் பாருங்க. அப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னான், மோசஸ் பிரதர், கார்த்திக் மோசஸ் பிரதர், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களுக்கு ஒன்று சொல்லவா அப்படின்னா. என்னடா சொல்கிறா அப்படின்னு. நான் முதல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை நான் பார்த்துட்டே இருந்தேன். கிளாஸ்லலாம் பைபிள் எடுத்து பயங்கரமாக படிப்பீங்க. நீங்கள் பார்த்தோன்னே எனக்கு இதாக இருக்கும். அதில் எங்கே இப்போ பார்த்தாலும் பைபிள் எதுவும் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு இதாகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸில் எல்லாம் சொல்லுவோம் நானும் பைபிள் படிப்பேன். பார்த்தீங்கன்னா ஆமாம், அவன் நான் கேள்வி பண்ணி இது பண்ணுவேன். என்னடா இவெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் எதனால் தெரியுமா? இப்போலாம் உட்காந்து போர்ச்சுகலை படிக்கிறேன்லாம் எதனால் தெரியுமா? உங்களால் தான். உங்களை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு பார்த்து என்ன பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் என்பதை, இது ஒரு சாட்சி இல்லை, நிறையா சாட்சிகள் இருக்குது. என்னை வச்சு என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை வந்து பார்த்து, இன்னும் சண்டே கிளாஸ் நான் முன்னாடி போனவங்களாம் சண்டே கிளாஸ் டீச்சர் என்னை வச்சு நிறையா இன்னும் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தோம், எப்படி வந்தாங்க, இன்றைக்கி எப்படி ஊழியம் பண்ணுறாங்க, என்ன காரியங்கள், எப்படி அவங்களே நம்ம ப்ராஃபஸிக்கு எதிர்பார்க்குறாங்க. எப்படி மாற்றிட்டார் பார்த்தீங்களா? நம்ம சண்டே கிளாஸ் போயிட்டு இப்போ அவங்களே நம்ம ஜெபத்தை 100% சரியாக சொல்கிறப்பா. கத்தர் எப்படி கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? ஆண்டி சொல்லுவாங்க பாருங்கள், எப்போவும் உன்னை வச்சு தப்பான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சாட்சி சொல்லுவாங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். தேவ பிள்ளைகளே, அப்போ நம்மை எல்லாம் பார்க்குறாங்களா பார்க்கலையா? நீங்கள் என்ன செய்கிறீங்க என்பதை பார்க்குது. எல்லா விதங்களையும் பார்க்குது. நல்லது பண்ணுறது பார்க்குது. பாருங்கள், நான் வீட்டில் கொஞ்சம் ஜெபம் அதிகமாக பண்ணலை, பைபிள் படிக்கலைன்னா நல்லா உடம்பை கேளுங்க. எங்கள் அக்கா மையை பார்த்து, மாமா என்ன நீங்கள் பைபிள் படிக்கல, இப்படி உட்காந்து நீங்கள் பேச மாட்டீங்களா? அதில் கொஞ்சம் எனக்கு உடம்புடியாக பட்டுச்சு. மாமா அப்படி படுக்கவே மாட்டாரு. மாமா அப்பா நீ போடா, எனக்கு உடம்புட படுத்திருக்கேன்டா போடா அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா கொண்டு பார்ப்பாங்க, இப்படி இருக்க மாட்டானே, இப்படி ஏன் இருக்கான்னு வாட்ச் பண்ணுறாங்க. எல்லாரும் இங்கே இருக்க கீழே கொண்டு வாட்ச் பண்ணுறாங்க. தெரியுமா? என் சாட்சியே சொல்லுவாங்க வந்து. தேவ பிள்ளைகளே, அதனால தான் இன்றைக்கும் மதிப்பு மரியாதை. உங்களை காண்கிறது,
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது பார்க்குது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சின்னது முதற்கொண்டு பெருசு வரைக்கும் பார்க்குறாங்க. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு எத்தனை இங்கே உள்ளவங்க கூட என்ன போடுறேன் எப்படி போடுறேன் மும்பிட்டு கூட இது என்ன பண்ணுது, பாஸ்டர் மாதிரி வேணும், அந்த சட்டை அந்த பேண்ட். இங்கே இல்லை எங்கே போனாலும். அப்போ நான் பார்ப்பேன், என்னடா இந்த அளவுக்கு பிள்ளைங்க முதற்கொண்டு நம்மளை வாட்ச் பண்ணுதுங்களே, ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு. எனக்கு அது அவ்வளோ தெரியும். நான் கேஷுவலாக நார்மலாக எப்படி போகணுமோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது போடுவேன், திரும்பி இப்படியே போனாலும் போடுவேன். ஆனால் பார்க்குறாங்க எல்லாமே, பார்க்குதுல இல்லையா? என்ன மாதிரியே பார்க்கணும் சட்டை சொல்லுவாங்க. போய் தேடி பார்த்தேன், பாஸ்டர் உங்களை மாதிரி சட்டை. கத்தாவே சோத்திரம். செருப்பு முதற்கொண்டு பார்க்குறாங்க. பாட்டு பார்த்தா மறுநாள் பார்த்தா பையங்களுக்கு வாங்கி கொடுத்து வச்சுருக்காங்க. வாங்க இந்த மாடல் வாங்குங்க பார்த்து அப்படின்னு. உலகம் உங்களை வாட்ச் பண்ணுகிறது, உங்களை பார்க்கிறது. நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க. ஹல்லேலூயா. அதனால் என்ன மாதிரி எல்லா சட்டை வாங்குறான்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறதில்ல. நானே சிலர் சூஸ் பண்ணி கொடுப்பேன். வாங்கடா, ஏன்டா இப்படி எடுத்தீங்க, இப்படி எடுங்கடா, நல்லா எடுங்கடா அப்படின்னு. ஹல்லேலூயா. நம்ம காட்டின ஒருத்தவங்க நல்ல ட்ரெஸ்ஸு போடணும். இங்கே இருக்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைம்லாம் இப்படி எல்லாத்துக்கும் நல்லா போடணும் தேட்டு பார்த்தா சம்மந்தமெல்லாம் எடுப்பாங்க. எடுத்து அப்புறம் சொல்லுவேன், இது எதனால் எடுத்தீங்க தெரியுமா? எல்லாருக்கிட்டையும் நல்லா போகணும் போகும்போது நல்லா இருக்கிறது கண்ணுக்கு உனக்கு தெரியாது, நல்லானது தான் உனக்கு நல்லது மாதிரி தெரியும். அதனால தான் அநேக நேரம் ட்ரெஸ்ஸு வீணாக போயிடுது. நல்ல மனசு வரட்டும், நல்லா போடணும், அழகாக போடுவோம்னா சூப்பராக இருந்துருவேன். ஆமேன். நல்லா எடுக்கணும், எல்லாத்த காட்டிலும் நல்லா எடுக்கணும். மனநிலை எப்படி ஆகி போயிடுதுப்பா. நீங்கள் அந்த மனநிலை எடுத்து பாருங்கள், சரியாகவே எடுக்க முடியாது. காசு தான் வீணாக போகும். என்னடா இந்த சட்டையை சம்மந்தமே முட்டு பணத்தை போட்டு எடுத்துட்டோம், செட்டே ஆகலையே. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க உங்கள் மனநிலைகள்லாம் ஒரு மோசமான மனநிலைகள். இதெல்லாம் மாற்றிக்கிறணும் சில நேரங்களில். ஆமாம், நல்ல மனநிலை இருக்கணும். ஏன்னா மனநிலை சரியில்லாட்டினாவே கடவுள் கிரியை செய்ய முடியாது. உங்கள் மனநிலை சரியாக இருக்கிறது தான் கடவுள் கிரியை செய்ய. நீங்கள் இப்போ நான் இதை பேசலாம் எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஏன்னா சாதாரணமாக ஏதோ சொல்கிறாருன்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய வேலை இருக்குது நான் சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றும். ஏனென்றால் கடவுள் மனநிலையை பார்க்கிறார். புரியுதுங்களா? நல்ல மனநிலை தேவனை கிரியை செய்ய வைக்கும். ஆமென். சரி, அப்போது இங்கே கவனிக்கணும். கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிற சத்தியங்களை உபதேசம் பண்ணுறாருன்னா என்னை ஒழுங்குபடுத்த விரும்புகிறாரு. ஏன்னா நான் இன்னும் ஒழுங்குமே நடந்துட்டு இருக்கேன். சில விஷயங்களை இன்னும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ண போறேன்னா ஒபே பண்ண மாட்டேன். அப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? முற்றிலும் சமர்ப்பிக்கணும். கர்த்தாவே, நான் உமக்கு சொந்தம், என் வாழ்க்கையெல்லாம் உமக்கு சொந்தம், நான் இன்னும் எப்படி இருக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் நான் இந்த விஷயத்தில் நான் சரி பண்ணாமல் நான் இருக்கிறேனே. கர்த்தர் மறுபடியும் வார்த்தை கொடுத்துட்டே இருக்கீங்களே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேவ வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்களை மாறாத வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே அவங்க மாறலன்னு வச்சுங்களேன், கடவுள் வார்த்தை நின்றோம், அடுத்து அவங்களுக்கு வராது, அடுத்து வேற காரியத்தை நோக்கி போயிடுவார். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை வரும்போதே நீங்கள் மாறிக்கொள்ளும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஹலோ, புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை வரும்போதே நீங்கள் மாறிக்கொண்டு வரும்போது தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்வில் வெளிப்படும். தேவனை நீங்கள் நல்லா இன்னும் அனுபவிக்க முடியும். எவ்வளோக்குள்ளவு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு உபயோகப்பட்டே வரீங்களோ கடவுள் உங்களோடு கூட இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எந்த ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும் என்ன ஃபீலிங்கோட இருக்கீங்கன்னு. கர்த்தருடைய ஃபீலிங் அதிகமாக இருக்காது, உலக ஃபீலிங் நிறைய இருக்கும். கர்த்தருக்குள்ளே போனால் தானே உலக ஃபீலிங்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும். உலகத்துக்குள்ள உங்கள் மனது போயிடுச்சு. இப்போ தேவனுக்குள்ளே வர்றதுக்கு தேவ வார்த்தை என்ன பேசினார், இந்த வார செய்தியில் என்ன பேசினார். ஆமென். அப்போ பாருங்க, புறஜாதியை போலே வாழ்வதை ஸ்டாப் பண்ணிடணும். அவனை போலே வாழ்றது, அவனை போலே பேசிக்கிட்டு, அவனை போலே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருக்கணும். புரியுதுங்களா? உலகத்தான் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்பட மாட்டான், இஷ்டத்துக்கு போவான், இஷ்டத்துக்கு வருவான், என்னை கேட்க யார் இருக்கான்னு. ஆனால் இங்கே அப்படி இருக்க முடியாது. உங்களை கேட்க ஆண்டவர் உண்டு, உங்களை கேட்க நான் இருக்கேன்னு சொல்லிடுவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பாஸ்டர் மாற்றிட்டாரு. அப்போ கூட வேற திங்க் பண்ணிங்க. நான் கேட்க மாட்டேன், உங்களையும் என்னையும் கேட்க யார் இருக்கா? உன் இஷ்டத்துக்குலாம் எங்கே ஓட முடியாது, உன் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. உங்களையும் என்னையும் கேட்க யார் இருக்கா? எனக்கு யார் இருக்கா? கேட்க மாட்டாங்க, அடி விழும். சில பேருடைய வாழ்க்கையில நல்ல அடி விழுந்தா தான் திருந்த வாய்ப்பு உண்டு. ஒப்படைச்சிருவாரு, ஒப்பு கொடுத்துருவாரு. என்னடா நம்ம சரியத்தில் இப்படிலாம் வேலை, நம்ம சரியத்தில் இந்த மாதிரி காரியம் ஏன் வருது? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுகிறேன் பாருங்க. இதெல்லாம் நாங்கள் டீப் வேதத்தை சர்ச் பண்ணது நிறைய விஷயங்கள், ஆவியானவர் கற்றுக் கொடுத்த சில பாடங்கள். கர்த்தர் சொன்னார், பொதுவாகவே ஒரு மனிதன் என்னென்ன பாவம் செய்கிறானோ, எந்தெந்த பகுதியில் பாவம் செய்கிறானோ அந்த பகுதியில் அந்த இடத்துல வியாதி வரும். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. நீங்களும் கண்டுபிடிக்கலாம். 90%, 10% வேற மாதிரி வரும். அதுக்காக மொத்தம் பண்ணிட முடியாது. ஹலோ, எங்கே தப்பு செய்கிறோமோ அந்த பகுதியில் ஏன் வருது அந்த சிச்சை? ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டா, சிச்சிக்க மாட்டா. சிச்சிக்கலாம் அவர் ஆண்டவரே இல்லையே.
நீ பண்றதுக்கெல்லாம் ஓகே பண்ணுவாரா நான் ஆண்டவர்? பாவத்தை நேசிக்கிறாரா அவரு? பாவத்தை வெறுக்கிறாருல்ல? நேசிக்கிறாரா வெறுக்கிறாரா? சொல்லுங்க, நேசிக்கிறாரா வெறுக்கிறாரா? வெறுக்கிறார். நீங்க என்ன செஞ்சீங்களோ அந்த பாவம், அந்த பலன் நீங்களே தான் பெற்றுக்கிறீங்க. புரியுதா புள்ளையா? ஒரு அம்மா அப்படிதான் பாத்துங்க, மெயின் பாயிண்ட்ல பிரச்சனை. ஏன்னா அந்த அம்மா புருஷனை விட்டுட்டு என்ன பண்ணுது, அந்த தம்பியை வச்சுட்டு இருக்குது. திருந்துன்னு ஆண்டவர் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு அங்கே கத்தி வரும்னாரு. நீ திருந்தல்னா கத்தி வந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி போச்சு. மெயின் பாயிண்ட்ல தேவபிளை விளங்கி கொள்ளுங்கள். அழகான கணவர், அழகா இருப்பார் அந்த ஆளு, நல்ல மனுஷன். என் தம்பி இருக்கேன் விளங்காத மாதிரி, பண்ணி மாதிரி. நிறைய பேருக்கு பண்ணி தான் பிடிக்குது. அழகா இருக்கிற கணவனை விட்டுட்டு பண்ணி என்ன பண்ணிடுறாங்க. இப்போ பண்ணியோட போனால் என்னத்தான் இருக்கும்? தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப பகிரங்கமாக இருக்கிறாங்க. அதன் பலனை என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. அப்போ விளைவுகள் பாவம் செய்தால் என்ன ஆகுது, விளைவுகள் உடனே ஏற்படுது. இதே சரீரத்தில் தேவனுடைய கிரியை நடப்பித்து பார், என்ன நடக்குது? இந்த சரீரத்தில் பாவம் செய்வது, இதே சரீரத்தில் என்ன பண்ணுறோம்? பிரியாணி வாங்கி சாப்பிட்றீங்களா? அடி வாங்குறோம். இதே சரீரத்தில் தேவனுடைய கிரியில நடப்பித்து பாருங்க, என்ன நடக்குது? இதே சரீரத்தில் ஆரோக்கியம் பெருகும். அநேக நேரங்கள் ஆரோக்கியம் நீங்கள் இழப்பதுக்கு காரணம் என்ன? சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழப்பதுக்கு காரணம் என்ன? நாம் செய்கிற சில பாவங்கள், சில தவறுகள், கீழ்ப்படியாமைகள். அப்போ கத்த சொல்றாரு, இப்போ சரிப்படுத்த பாரு. உக்காந்துக்கிட்டு கத்தவே ஏன் 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 கேள்வி கேட்டுட்டே இருக்காத. செஞ்சு விட்டு அப்புறம் என்னத்த நீ என்ன கேள்வி கேட்குற? கேள்வி கேட்கறத நிறுத்து. முதல்ல உனக்கு நான் உபதேசிக்கிறத கவனி. நான் உனக்கு என்ன உபதேசம் பண்ணுறதை கேளு. இப்போ ஸ்டாப் பண்ணு, கன்ஃபஸ் பண்ணு, விட்டு வெளியே வா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ தேவ இரக்கம் பெறுவான். பாவம் செஞ்சுட்டோம் ரைட்டு. நிறைய கொடும் பாவிகள் என்ன தெரியுமா, விட்டு விலகி எங்கே வரமாட்டாங்க, இரக்கத்தை பெற வரமாட்டாங்க. இதுதான் இருக்குல்லே கொடும் பாவிகள். பாவம், அதுக்காக பாவம் செய்யுங்கன்னு சொல்லலை நான். பாவம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதுக்கு கத்துட்டு போய் உட்கார மாட்டான் பாருங்க. அதுதான் மிகப்பெரிதான பாவம். அவட்ட இரக்கம் உண்டு. ஹலோ, அநேக வேசிகளும் ஆயக்காரர்களும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரப்பான என்ன சொல்லிக்கா தெரியுமா? வேசிகளும் அப்போ அநேக வேசிகள் உபச்சாரக்காரியாக மாறிட்டா பரலோக ராஜ்யம் நுழையலாமா? விதாண்டாவாதமாக சில பேர்லாம் கேள்வி கேட்பான். புரியுதுங்களா? அப்படி தானே இருக்குது. அநேக ஆயக்காரர்களும் வேசிகளுமோ நீங்கள் சுதந்திரிக்க மாட்டீங்கன்னா நீங்கள் நீதிமான்றீங்களா? நீதிமான் என்றவங்களாம் என்ன பண்ண மாட்டீங்க. இது என்னவா? அப்போ நல்லபடி வாழ்கிறதே தப்பா? அவங்கள போல வாழ்ந்துட்டு பரலோகத்தில் நுழைஞ்சிடலாமா? என்னங்க, என்ன விதத்தில் சொல்கிறாருங்க? ஆயக்காரர்கள் வேசிகள் கூட என்ன பண்ணுவாங்களாம், தப்பு செஞ்சுட்டா கூட கத்தட்ட வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், நான் தவறு செய்தேன் கத்தாவை மன்னியும் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு எங்கே போயிடுவான், உள்ளே போயிடுவான். தன்னை நீதிமான் மாதிரி நினைக்கிறான். பார்த்தீங்களா? அவன் தவறு செஞ்சாலும் அதை ஒத்துக்கவே மாட்டான், அதையும் நியாயத்துவப்படுத்த பார்ப்பான். நீங்கள் தவறு செய்யறவங்களை யாருமே கண்டிச்சு பாருங்களேன், அதில் ஒரு சிலர் தான் ஒத்துக்குருவாங்க, மற்றவங்க நியாயத்துவப்படுத்துவாங்க. அதை எந்த அளவுக்கு சரின்னு சொல்லணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை சரின்னு கொண்டு வருவாங்க பாருங்க. நீங்கள் இதை தொடக்கூடாது, இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏன் தப்பு, எதுக்கு தப்பு, அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் சரிதான், மனுஷனா பிறந்தா எல்லாத்துக்கும் தான் இருக்கும், அப்படி ஆகும் இப்படி ஆகும் சொல்லி என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்களா இல்லையா? ஆனால் மெயினான ஒரு விஷயம் இன்னைக்கு பேச சொன்னார். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த இதுக்கு தான் இப்போ வந்துட்டேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாய் கர்த்தர் மனுஷன் நோக்கி, நீ தோட்டத்துள்ள சகல விருட்சின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். முதல் பிரசங்கம், தேவனுடைய பிரசங்கம். முதல் பிரசங்கம் யார் பண்றா? தேவன் ஆதாம் ஏவாளுக்கு பண்ணுகிறார். உபதேசம் எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்தீங்களா? உபதேசத்தை கேட்கணும். உபதேசம் போதிக்கப்படும் போது கர்த்தர் பேசுகிறார். புரியுதுங்களா? கர்த்தர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசுறாரு, சொல்றாரு, உபதேசத்துல சொல்றாரு. அந்த உபதேசத்தை கேட்டு கீழ்ப்படணுமா, கீழ்ப்படியக்கூடாதா? இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா, இதை செய்யாதன்றாரு, இதை பண்ணாதன்றாரு. சிம்பிளா முடிச்சிட்டார். அவர் பேசின வார்த்தை ஒரு கொஞ்சம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த வார்த்தையை பிசாசு எப்படி மாற்றான் பாருங்க. 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கணும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. இன்னைக்கும் நிறைய சர்ப்பங்கள் இருக்குது. ஹலோ, என்ன பாருங்க, நிறைய சர்ப்பம். அது எங்களுக்கு தெரியுமா, நிறைய சர்ப்பம். நான் சொல்றது அந்த சர்ப்பம் இல்லை, காட்டில் வீட்டில் அலையிற அந்த சர்ப்பத்தை சொல்லலை, அந்த சர்ப்பத்தை சொல்லலை. தந்திரமுள்ள சர்ப்பம், தந்திரமுள்ள மனுஷ சர்ப்பங்கள். சர்ப்பங்கள் மனுஷ வடிவில் இருக்குது. புரியுதுங்களா? இந்த சர்ப்பம் என்ன பண்ணுதான், தந்திரமா இருக்குதான்.
அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்ப பிசாசு பிரசங்கம், நெடு பிரசங்கம் பாருங்க, சிம்பிளான பிரசங்கம் இல்ல. தேவன் பேசுறது சிம்பிளா இருக்கும், பிசாசு பேசுறது ஹெவியா இருக்கும். ஏன்? அந்த சிம்பிளா பேசின விஷயத்த உடைக்கணும்னா, சிம்பிளா பேசினா நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க, ஹெவியா பேசினா தான் ஏத்துக்குருவீங்க. என்ன சொல்றது? ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சங்களின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். அப்போது சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி பேசலாம் பாருங்க, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்ப பாருங்க, தேவன் சிம்பிளா சொல்லிட்டாரு, இதெல்லாம் நீ புசிக்காத, புசிச்சனா செத்துருவப்பா, இதை புசிக்க கூடாது, மற்ற எல்லாத்தையும் புசிச்சுக்கொன்றார், இதை புசிக்காதன்னு சொல்லி உபதேசம் பண்ணியிருக்கிறார். இந்த உபதேசத்தை இவன் எப்படி வர்ணனை பண்றான் பாருங்க. ஏய், இப்படி சொன்னாரா? அப்படிலாம் நீ கேட்காத, அந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் கேட்காத. எதை சாப்பிடக்கூடாதோ அதை தான் சாப்பிடணும், நீ எதை தொடக்கூடாதோ அதை தான் நீ தொடணும். புரியுதுங்களா? இப்போ ஏன் மூலியமா ஆண்டவர் இவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு பேசும்போது, உங்களை ஒழுங்குபடுத்தும் போது, எதிர்ப்பதமாக மனித வடிவில் அநேக சர்ப்பங்கள் இருக்கும், அநேக பிரசங்கிமார் சர்ப்பங்கள் இருக்கும். புரியுதுங்களா? ஹலோ, பிரசங்கிமார் சர்ப்பம் நிறையா. இந்த சர்ப்பம் என்ன சொல்லுது? நம்ம என்ன சொன்னோமோ அதை என்ன பண்ணுது? நீ காலையில் நான் உட்காரும்போது இந்த 2 விஷயத்த நீ பேசுனாரு, மையத்துவமாக இதை தான் பேச சொன்னார். அதை பண்ணிட்டே வரையில இதை பேசு, இன்னைக்கு அவன்கிட்ட அதான் பேசுறாரு ஆண்டவன். இந்த சர்ப்பம் மனுஷோடு இருக்கிற பிரசங்கியார் என்ற சர்ப்பம் என்ன சொல்லுது? இப்போ அவர் அப்படி சொன்னாரா? அவர் அப்படி பிரசங்கம் பண்ணாரா? அவர் இதை குறித்து இப்படி தான் பேசிட்டே இருக்காரா? ஐயோ, அப்படிலாம் பண்ணவே பண்ணாத, நீ பண்ணாம தான் நல்லா தாண்டா இருப்ப, இப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் நடக்கும்னா இவன் என்ன பண்ணுறான்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மனித சர்ப்பங்கள் பிரசங்கிமார்கள் இருப்பாங்க, சர்ப்பத்தின் வடிவில். ஆவிக்குரிய மனிதர்கள், தேவ மனிதர்கள், அவர்களை கர்த்தருடைய வழி நடத்தின பாதைகள் சத்தியம், அவர்கள் சொல்லுவாங்க, கடவுள் என்னை இப்படி நடத்தினா நான் இப்படி தான் வரேன், இதை நீங்கள் பண்ணும்போது நடக்கும்னு. இந்த மனித வடிவில் இருக்கிற பிரசங்கியார் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிறைய ஃபேஸ்புக்கில் இப்போ வந்துட்டாங்க, நிறைய வியூஸ் வாங்கி நிறையா சம்பாதிக்கிறாங்க. எதிர்பதமாக பேசினா கரெக்டாக வரும். அப்படிலாம் பண்ணாதீங்க, ஐயோ மோசமான ஆளு, அவருக்கு என்ன. இன்னைக்கு நிறையா சில பேர் பொய்யா ப்ராடா பண்ணுறாங்க, அது உண்மைதான். அந்த ஊழியத்துக்கு நீ செய்கிறாயோ, மகிழ்ச்சி ஊழியத்துக்கு கொடுக்குறியோ, அங்கே கொடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. அவர் பிரசங்கத்தை எவன் தின்றானா அவன் கொடுக்க தான் செய்யணும். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, தசமோகம் அவர் பேசின விதம் சரி, காணிக்கை பேசுகிற விதம் சரி, புரியுதுங்களா? ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்? பழைய காலத்தில் இப்படி சொன்னதா, அப்படி சொன்னதா, இப்படி சொன்னதா, எவ்வளவு வார்த்தைகள் எடுத்துருக்கு நீங்கள் பாருங்களேன். நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆரம்பத்தில் நான்லாம் பார்த்தீங்கன்னா சில வஞ்சன உபதேசத்தில் நானே மாட்டிக்கிறதுக்கு தான் இருந்துச்சு. கர்த்தர் கொடுத்துட்டு வரும்போது சில நேரங்கள் இதெல்லாம் பிள்ளை கிடையாது, அப்படி கிடையாது சொல்லும் போது என்ன ஆகி போச்சு? ஒரு இது சரியாக இருக்குமோ, இனிமேல் நம்மளுக்கு கொடுக்க வேண்டாம் கடவுளுக்கு. தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு விஷயத்தை பேசுவார் என்றால், அந்நிய பாஷையை பற்றி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசிட்டு வரும்போது அந்நிய பாஷைக்கு விரோதமாக நிறையா சர்ப்பத்தின் குட்டிகள் வித்துகள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குது, படுதா இல்லையா? அபிஷேகத்துக்கு விரோதமாக பேசுதா இல்லையா? உங்களை சரியா ஒரு இது நீங்க வழி நடத்தும் போது பின்னாடி என்ன பண்ணுது? மனித வடிவில் பிசாசுகள் இப்படி செய்யாதே, அப்படி செய்யாதே, அதை செய்யாதேன்னு உங்களுக்கு ஒண்ணு என்ன ஆயிடுது? அது சரியா இருக்கும் போல இருக்கு. தேவபிள்ளைகளே, எச்சரிக்கையுடன் இருங்கள். தேவன் உங்ககிட்ட என்ன பேசுறாரோ அது சரி, அதுக்கு விரோதமா எங்க பாருங்க. நீங்க நல்லா சிம்பிளா எடுத்துங்க. தேவன் எப்போதும் சிம்பிளா பேசுவார். நீங்க ஒரு விஷயத்த தேவன் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், பிசாஸ் எப்படி பேசுறோம், தேவன் எப்படி பேசுவார்? தேவன் பேசுவது சிம்பிள், பிசாஸ் பேசுறது அதிகம். தேவன் பேசினத என்ன பண்ணுவோம்? நிறைய விவரிக்கும், சம்மந்தமே இல்லாமல் அப்படி போ, அதை பாரு, இதை பாரு, இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு இருக்கா இல்லையா? இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட தான் பேசுறாரு. ஒழிச்சு கட்டு, முதல்ல ஒழுங்குக்குள்ளவா, சபை ஒழுங்குக்குள்ளவா, எல்லாம் ஒழுங்குக்குள்ளவா, ஒரு நல்ல தீர்மானம் எடு. ஏன்னா தானே வாழ்க்கை, இஷ்டப்படியெல்லாம் வாழ்றதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. சபையில் நீங்கள் அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் இருக்க முடியும். இங்கே இல்லை, எங்கேயுமே இருக்க முடியாது. நீங்கள் ஒழுங்கின்மையாக நடந்தீங்கன்னா கடவுள் உங்கள் வாழ்க்கையை செய்ய மாட்டார். நீங்கள் வருவீங்க, உட்காருவீங்க. எவ்வளோ பெரிய சபையில் போய் நீங்கள் உட்காந்தாலும் தேவன் உங்கள் பகுதியில் வேலை செய்யவே மாட்டார். ஏன் தெரியுமா? என்ன பாருங்க நல்லா. ஏன் தெரியுமா? ஏன்னா சபை ஒழுங்குக்குள்ளே நீங்கள் வராத பட்சத்தில் தேவன் வேலை செய்ய மாட்டார். உண்மையை சொல்கிறேன். நீங்கள் பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், ஆண்டவனுக்கு இதை செய்வா அதை செய்வான்லாம் சொல்லிக்கிட்டே உட்காருவீங்க. இப்படி தான் இத்தனை வருஷம் முன்னாடி இருந்தோம். ஏன்னா ஒழுங்கினிமையாக இருந்தோம். அதனால தான் ஒன்றும் நடக்க மாட்டுது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஒழுங்குபடுத்துறதுக்கு வராரு. நான் உன்னை ஒழுங்குபடுத்தும் போது என் வார்த்தைக்கு கீழே நீ வா. அப்போ இதை செய்யாதானா செய்யாத, இதை தொடாதானா தொடாத, இது உன் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணல, கொடுக்கல. எல்லா விருட்சத்தையும் கடவுள் தான் படைச்சார். நன்மை தீமை என்ற விருட்சத்தின் கனியை படைச்சது யாரு? பிசாசா? தேவன் தான் முளைக்க பண்ணினார்.
தேவன் முளைக்க பண்ணிட்டாரு, ஆனா அது உனக்கு கிடையாது. இந்த தேவன் இந்த உலகத்தை எல்லாத்தையும் தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. எல்லாம் உனக்கா? பூமியில வாழ பூமியில இருக்கணும். நான் சந்திரனை போய் உட்கார இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்கேன். எவனாச்சும் வாழ முடியுதாங்க? உங்களுக்கு எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? பூமியை தான் கொடுத்துருக்கிற. பூமியும் தேவன் யாருக்கு கொடுத்தாராம்? சந்திரனை கொடுத்தான்னு போட்டிருக்குது. சந்திரனை கொடுத்தாரு அப்படின்னா மனிதனுக்கு வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைச்சிருப்பாரு. இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணான்? சந்திரனை போறேன், அங்க போறேன், ஆராய்ச்சி சரி, அதை சரி, நீ வாட ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இரு, வருஷம்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற. அங்க போய் வாழ முடியுதா என்ன? அது முடியாது. நான் உனக்கு இன்னைக்கு ரிசல்ட்டை தரேன். என் வேதம் சொல்லுது. என் வேதம் என்ன சொல்லுது? பூமியை தான் மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்தாரே தவிர்த்து வேற எந்த கிரகத்தையும் கர்த்தர் கொடுக்கல. அந்த கிரகம் உனக்குரியதல்ல. அங்க போய் நீ வாழ்றேன் போனா நான் செத்து போயிருவேன். ஹலோ, ஆண்டவர் கை தட்டுங்க ஜோரா. சந்திர கிரகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? சந்திரன்ல போய் வாழ்றதுக்கு நிறைய பேர் என்ன பண்றான்? இப்போ என்னமோ டிக்கெட் போட்டிருக்கான் அப்படின்னு என்னமோ சொல்றாங்க. ஒன்றும் புரியல. நீ எவ்வளவு பணம் செலவு பண்ணா அங்கே போயிருக்க முடியுமா? என்றால் மனிதனுக்கு கர்த்தர் சந்திரனை கொடுக்கல, வேற எந்த கிரகங்களையும் வாழ்றதுக்கு கொடுக்கல. பூமியை தான் கர்த்தர் கொடுத்தார். பூமியையோ மனுபுத்திரருக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. புரியுதா? அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தந்தாரோ அதை நீங்க அனுபவிங்க. உங்களுக்கு தராத விஷயத்தையும் தொடக்கூடாத விஷயத்தையும் தொடக்கூடாது. அதை எதிர்பார்க்க கூடாது, அதை எண்ணக்கூடாது, அதை சிந்திக்க கூடாது. தேவன் எதை உனக்கு கொடுத்தாரோ அதை தான் அனுபவிக்கணும். தேவன் கொடுக்காத வெறுக்கிறதையும் தள்ளுறதையும் தொடக்கூடாது, அதை எண்ணக்கூடாது, அதை சிந்திக்க கூடாது. அத்தை சொல்றாரு, உனக்கு என்ன தரேன்னா அதை தொடு, இதை தொடாது, இப்படி இருக்காது. கர்த்தர் நம்முடைய நல்வாழ்வுக்கு தான் கர்த்தர் பேசுவார். ஆமென். ஆகையால் தேவன் ஒரு விஷயத்தை சிம்பிளா சொல்லும் போது உட்காந்துக்கிட்டு வகையை எடுத்துக்கிட்டு பாருங்க. மற்றவங்க வடிவில் பிசாசு பேசினாலும் சரி, நீங்க தனிப்பட்ட உட்காரும் போது உங்க சிந்தையிலையும் பிசாசு பேசுவான். தேவன் சிம்பிளா சொல்லும் போது நீங்க எதிர்த்து நின்றுட்டு இருப்பீங்க. இவர் ஏன் இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி கிடையாது. அவர் சொன்னெல்லாம் எடுத்துக்கிற முடியுமா? அவர் பேசலாம் எடுத்துக்கிற முடியுமா? வா உன் வழியிலே இரு, சொல்லலாம் எடுத்துக்கிறப்ப யாருக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்குது? யாருக்கு ஏன் சொல்லிட்டு உட்காந்துருக்குது? எதுக்கு ஒழுங்குபடுத்தும் தேவன் சொல்லிட்டு வராரு? எதுக்கே சொல்ல வராரு? சில பேர்லாம் பார்த்தோன்னா சில பாஸ்டர் ஆள் வந்தா நேம் போர்டு போதுன்றாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்தா நீ தான் நல்லா இருப்ப, இவங்க வந்தா நான் அப்படிலாம் பண்றது இல்லை. யாரையும் கெஞ்ச மாட்டேன். என்னை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி வந்து கடவுளை தேடி வரவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அவங்களா தேடி வரணும் தேவனை. நான் பாஸ்டர் காப்பிட்டு பாவம் அவங்க கூப்பிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பேசும்போது பாவம் அந்த பிரதர் கூப்பிட்டுட்டே இருக்கார், அவருக்காக போறேன். வரவே வேண்டாம். ஏன் தெரியுமா? நீ வந்து அவருக்காக வந்திருக்க, கர்த்தருக்காக வரல. புரியுதா? அவங்க எண்ணம் உன் நல்வாழ்வுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னா உனக்கு கர்த்தர் பேசுறாரு. ஏன்னா ஏற்கனவே தான் இத்தனை வருஷமா வந்து தறி கட்டி அலைஞ்சு போயிருக்கிற, ஒரு நன்மையும் நடக்கல. அப்ப இங்க வரும்போது கர்த்தர் சொல்றாரு, ஏன் எதற்கெல்லாம் பேசுறாரு? ஏன் கர்த்தருக்கு செவி கொடுக்கல? கர்த்தர் செவி கொடுக்கலன்னா கர்த்தரே இல்லாத இடத்துல போய் நீ தேடினா கர்த்தர் எங்க இருப்பாரு? அதாங்க கர்த்தர் வெளியே சொன்னார் பாத்தியா? என்ன சொன்னாரு? என்னையே வெளியே தள்ளி உட்காந்துருக்காங்க, நீ எப்படிப்பா போகணுன்ற அப்படின்னு கேட்ட மாதிரி வெளியே தள்ள இடத்துல போய் திருப்பி இருக்காங்க. உயிர் தள்ள ஏசு எங்க? இங்க கிடையாது. அவர் அந்த இடத்த விட்டு எங்கேயோ போயிட்டாரு. எப்பயோ போயிட்டாரு. எங்க? கல்லையில வச்சிருந்த இடத்த விட்டு எங்கேயோ போயிட்டாரு. நீ அங்க இருக்க மாட்டேன்ட்டாரு. நிறைய இடங்களை விட்டுட்டு போயிட்டாரு ஆண்டவர். ஏசு இங்க இல்லை. நானும் எங்க பாஸ்டர் காய்ச்சா அப்படி பாடுறேன். நீயே சரியில்லை. ஒன்னை ரட்சிக்கப்பார். சீயோனே, முதலில் உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஒன்ன விடுவிக்கிறதுக்கு பாரு. நீயே உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. இங்கே உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? ஜிக்ஜாக் முறையில இருக்குது. ஸ்ட்ரைட்டா வெர்டிகல்ல போகல, ஜிக்ஜாக்ல இருக்குது. ஜிக்ஜாக்ல நின்றுக்கிட்டு இது உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுது? அடியே குறை பார்க்குது. இது விஷயம் எப்படி இருந்தாலும் அங்க இல்லை கர்த்தர். மக்கள் இருக்கிறார்கள், தேவன் இல்லை. கல்லர் இருந்தது, இயேசு இல்லை. போயிட்டாரு இந்த இடத்த விட்டு. அந்த இடத்துல இருந்தாரு. மரித்த ஏசாவே என்ன பண்ணிட்டாங்க? உட்கார வச்சிருந்தாங்க. இப்போ இந்த மரித்த ஏசா, எப்பா போதுடா என்னை சாகடிச்சிங்க, படுக்க வச்சிங்க, இனிமே வரைக்கும் நான் இன்னி படுக்க மாட்டேன், நான் நீ என்ன பண்ண போறேன்? இந்த இடத்த விட்டு எழுந்தருள போறேன்னு சொல்லி அதே மாதிரி நிறைய சபையிலேருந்து எழுந்தள்ளி போயிட்டாரு. வேற சபைக்கு போயிட்டாரு. எங்க உண்மையான இறுதி எங்க இருக்குது? யாரு என்ன தேடி வராங்க? நான் வளரணும்னு வர்றாங்க. கொத்தவை நான் வளரணும், எனக்கு ஆவிக்குள்ள வளர்ச்சி ரொம்ப முக்கியம், இப்படி வரணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா அப்படி இருந்ததுனால என் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள். எவ்வளோ தூரம் இருந்தாலும் நடந்தே போவோம். இப்போலாம் காசு இருக்காது. நடந்தே பல மீட்டிங் பக்கத்துல சபையில் இருக்க தான் செய்யுது. என்னத்துக்கு போகிறோம்? இது எனக்கு வளர்ச்சி உண்டாக்கல, இது சபிக்கிற இடம். அங்கே உட்காந்தானே போச்சு என் வாழ்க்கையை. எங்கே சத்தியம் இருக்குது? எங்கே கர்த்தர் பேசுகிறார்? அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்கும். ஆமென். தேவனை மட்டும் பார்க்க போனோம். கல்லறை இருக்கா? பொண்ணுங்க இருக்குதா? மாப்பிள்ளை இருக்குதா? மச்சா இருக்கிறாங்களா? மாமியா இருக்கிறாங்களா? இப்படின்னா நாங்கள் போகல. எங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது?
தேவனை மட்டும் பார்த்து தான் என்ன பண்ணோம், போனோம். அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் ஓகேன்னு அதில் தான் வளர்ந்துருக்குறோம். ஆமேன். அதில் தான் இன்னைக்கு இவ்வளோலாம் கற்றுக் கொடுக்குறோம். அப்படி தேடி போனா தான் கடவுள் என் கூட வந்து இடைப்பட ஆரம்பித்தார். தேவ பிள்ளை, இன்னைக்கு நான் சொல்கிற இதை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படி தேடுறீங்க கத்தரை நீங்களே விருப்பப்பட்டு தேடணும். உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கே இருக்குன்னு பார்த்து ஓடணும். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கெல்லாம் காசை பார்க்கக்கூடாது, ஓடணும். தூரமாக இருந்தால் கூட காசை போட்டு போகணும். ஆமேன். உங்களுக்கு ரெட்டிப்பாக கத்தரை கொடுத்துருவார். உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள் செலவு பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்தா பாட்டு புத்தகம் வாங்குறது கூட, ஒரு பைபிள் வாங்குறது கூட என்ன பண்ணுவான், ஓஷி. நான் சில நேரங்களில் சில பேர் கஷ்டப்படுறவங்களா இருந்தால் கூட டக்குன்னு பைபிள் மட்டும் வாங்கி தர மாட்டேன். சில நேரங்களில் சில பேர்த்துக்கு பாஸ்டர் இத்தனை பைபிள் சொல்லுங்க, ஒரு பைபிள் கொடுக்க வேண்டியதானே, கொடுக்க மாட்டேன். அந்த பைபிள் எந்த அளவுக்கு மேன்மை முக்கியம்னா நீ என்ன பண்ணுவ, எவ்வளோ வாங்கி தின்ற. எல்லாருமே ஓஷியாவே இருக்கிற மனநிலை இருப்பாங்க பாருங்க. கத்த நல்லவேளைக்கு என்னை அப்படி வளர்க்கலப்பா. என்னை முதல் பைபிள் நான் 1 மாதம் லீவில் சம்பாதிச்சு வாங்கின பைபிள் இருக்குது, வீட்டில் இருக்குது. சின்ன பைபிள், புரியுதுங்களா? எங்கள் பாஸ்டர் எனக்கு கொடுக்கல, கொடுக்காம இருந்தது நல்லது. ஓஷிலேயே அந்த மணலையே வேண்டாம், கருமம். நாம செய்யணும், கொடுக்கணும். ஆமே. ஆவிக்குரிய காரியங்கள் ஆசைப்பட்டா வாங்கினா தான் ஒழுங்காக படிப்பான். ஓசியாவே கொடுத்துப்பாரு, இங்கே வாங்கி இங்கே தூக்கி வச்சிருவான். ஃபர்ஸ்ட் ஆன்வா வாங்கிட்டு என்ன பண்ணுவான், மறுநாள் பார்த்தா தூங்கிட்டு இருக்கும் பைபிள். பார்த்துருக்கீங்களா? ஹலோ, சாப்பாடு முக்கியம் இல்லையா? என்ன பசினாலும் என்ன பண்ணுறீங்க, வீட்டிலேருந்து காசை களவாண்டு போய் கூட என்ன பண்ணுறோம், அப்பு அப்படின்றோம். அதே ஒரு பைபிள் வாங்க சொல்லுங்க, அதில் அவ்வளோ போனால் வச்சுருப்பான். 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு தேடிட்டு இருப்பான். இல்லை, காசு நிறையா இருந்தால் காஸ்ட்லியாக வாங்க, காசு இல்லாத 100 150 ரூபா வாங்க. நல்ல பைபிள் வாங்கு, பெரிய எழுத்து வாங்கு. நிறைய பேர் என்ன பண்ண மாட்டான். இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயங்கள், புத்தகங்கள் நிறைய கரு வாங்கி படிக்கணும், நல்லது. ஒரு தேவ பிள்ளை இதெல்லாம் செய்வான். ஆகையால் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தயவு செய்து இந்த செய்திக்குள்ளே நீங்கள் கேட்டு முதல்ல ஒரு நல்ல ஒரு விசுவாசியை இருக்க பாருங்க. கடவுளை வந்து ஒரு சரியான டயத்தில் வந்து அங்கேருந்து தேடி வந்து முன்னக்கூடியே வரணும். கடவுளை என்னோட பேசணும், ஜோம் பண்ணுங்க. நீங்கள் அப்படி ஜோம் பண்ணி ஆராதனை அட்டன் பண்ணி பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறத கேளுங்க, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். இது சொல்கிறதெல்லாம் திட்டுறேன்றாதீங்க, திட்டுறது வேறு, அதுதான் திட்டுறது. நல்லதுக்கு சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கத்தரை ஆராதிச்சு ஜோம் பண்ணி, நீங்கள் தனிப்பட ஜோம் பண்ணி என்னோட பேசுங்க. ரேமா வேட எனக்கு கொடுங்க, எனக்கு எந்த தூக்கம் வரக்கூடாது. சில பேர் வந்தோடனே தூக்கம் வருது, கொஞ்சம் யோசிங்க. ஏன், இந்த ஆவிகள் அதுதான் முன்னாடி நீங்கள் ஜோம் பண்ணணும். விரும்புறவே கேட்பான். நீங்கள் எந்த மனநிலையில் வரீங்கன்றது அங்கேயே கடவுள் அறிவார். அங்கேருந்து வரும்போதே கத்தோட வார்த்தை கேட்கணும், என்ன பேச போறார், ஆறால கலந்துக்கிறணும். ஃபர்ஸ்ட் இருந்து அப்போ தேவனுடைய எல்லா மகிமையை நான் அனுபவிக்கணும், வரணும். ஆராதிக்கும் போதே கத்தரை நான் காணணும். இந்த பிரயாசத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ஆராதனையில் சில நன்மைகளை பார்ப்பீங்க. கடவுள் உங்களோட உலாவுறது நல்லா தெரியும். இந்த நன்மைகள்லாம் வேணுமா வேணாமா? ஒரு ஆஃபீஸில் லேட்டாக போனால் விடுவாங்களா? அவங்க திட்டினா மட்டும், அவங்க பாஸ்டர் மட்டும் திட்டினா மட்டும் நாங்கள் வேறு சபைக்கு ஓடுவோம். இவர் எப்படி சொல்லலாம்? இன்னொன்று ஒரு கூத்து சொன்னார். கிராமத்தில் சில சபைகளில் சேர்ல ஏறி நிப்பாட்டு வைக்கிறாங்களாம் லேட்டாக வந்தா. ஏன்னா நம்பவே முடியலன்னு. இல்லை மோசஸ் அப்படி சொல்லிதான் இங்கே வந்திருக்காங்க. கிராமத்தில் நிப்பாட்ட விட்டுருவாங்களாம் சில பாஸ்டர். என்ன பண்ணுவாங்களாம், லேட்டாக வந்தா சேர்ல போய் சேர்ல நிற்கணுமா. அப்போ பாருங்க, அந்த மாதிரிலாம் கண்டிஷன் பண்ணுற சபையில் கூட சில பேர் நிறையா இருக்கிறாங்க. என்ன நான் சொன்னேன், அதுதான் தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, தவறான விஷயம் அப்படின்னு. ஆனால் நடக்குது. தேவப்பிள்ளைகளே, உங்களுக்கு எது நல்லதுன்னு பாருங்க. சீக்கிரம் வந்தால் உங்களுக்கு நல்லது. ஆமேன். வடைய சுடும்போது பாதி வடைய பிச்சு கொடுத்தா திம்பிங்களா? என்ன நீங்க? அது மட்டும் முழு வடை, பாதி வடையை தின்ன மாட்டோம். கத்த சொல்றாரு, ஏன் பாதி நன்மைகள் எடுக்கிற மாதிரி வர, ஃபுல்லாக எடுத்துக்கோ, ஃபுல் என்ஜாய் பண்ணு. இங்கே பாருங்க, வாரத்தில் 7 நாள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் கத்தர் கொடுக்க முடியாதா? இதில் உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த இது அந்த இதுனா 3 மணி நேரம் கடவுள் கொடுக்க முடியாதா? யோசித்து பாருங்க. ஒரு 3 மணி நேரம் கத்தருக்காக அந்த வாரம் முழுவதும் நமக்கு மகிமையாக இருக்கும். ஆமேன். சார்ஜ் பண்ணணும்ல, பேட்டரி இருக்கிற வரைக்கும் தான், பேட்டரியில் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணுவீங்க, லைஃப்பில் ஓட முடியும். சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கடல் மேலே ஒரு விருப்பம் வராது, ஜெபத்தில் அட்டன் பண்ண விருப்பம் வராது, வெறுக்க ஆரம்பிக்கும். ஏன் வெறுப்பு வருது? கத்தர்கிட்ட போய் உட்காந்து கத்தோடைய மீட்டிங்கில் அட்டன் பண்ண தான் அந்த தாகத்தை உங்களுக்குள்ள கடத்தி விடுவார். நீங்கள் அங்கே உட்கார உலகத்துலேயும் மற்ற விஷயத்தையும் உட்கார போகும்போது உங்கள் தாகம்னா தடிக்கப்படுது, வேற தாகம்னா உள்ள உட்காருது. வேற தாகத்துல திறந்து கொடுத்துருக்கீங்க, அந்த தாகத்தை உள்ள பெற்றுக்கிட்டு அப்புறம் கடவுளே எனக்கு தேட விருப்பம் இல்லைன்னா எப்படி வரப்போகுது? வராதே. நீங்க தான் இதுக்கான இடத்துல உட்காரலையே, உங்களை ஒப்படைக்கலையே, வேதாந்தத்தை படிக்கல, ஜெபிக்கல, தனிப்பிடத்துல சண்டே அட்டன் பண்ண மாட்டோம். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்தவன் கம்யூனியன் ஒழுங்கு அட்டன் பண்ண மாட்டான். அதை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப மோசமான விஷயம். கம்யூனியன் சர்வீஸ் பந்தியை, கத்துடைய பந்தியை வந்து ஞானஸ்தானம் எடுத்துறவங்க கை வச்சிடணும் எங்கனாலும். அதை மட்டும் எடுக்க அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அதை எதுக்கு நம்ம எடுக்கிறோம்? அவருடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் நான் பங்காளி என்பதை ஒவ்வொரு முறையும் தெரியப்படுத்தணும்.
சரீரத்தோடு சரீரமாக இருக்கிறோம், ரத்தத்தோடு ரத்தமாக இருக்கிறோம். அந்த இணைப்பு விட்டுட்டேன்னா போச்சு. புரியுதுங்களா? ஆகையால் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்துங்க, சரி பண்ணுங்க. எந்தெந்த விஷயத்தில் தேவன் என்னை மாற சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன், எப்படி கடவுளை தேடுறேன், எப்படி நடந்து கொள்கிறேன், ஊழியருக்காய் ஜெபம் பண்ணுறேன்னா, ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஊழியங்களை தாங்குறேன்னா, போதகரை தாங்குறேன்னா, என்னுடைய காரியங்களை சரியாக செய்கிறேன்னா, இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் முதல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் ஒழுங்கின்மையாக இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து என்னை ஒழுங்குபடுத்தும் ஆண்டவரே. தேவன் என்றைக்கும் ஒழுக்கத்தையே எதிர்பார்க்கிறவர். புரியுதுங்களா? ஒழுங்குபடுத்தாமல் விடவே மாட்டார். பிசாசு போனீங்கன்னா எப்படி வேணா இருக்கலாம். ஹலோ, இந்த பிசாசு கூட சில ஒழுங்குமுறை தான் வச்சிருக்கான். என்ன தெரியுமா? என்ன தேடனா கிறிஸ்துவிட்ட போய் ஒட்டாதன்றுவான். அங்கே ஒழுங்கு இருக்கா இல்லையா? நீ யாரை தேடணும்? எனக்கு ஏற்ற ஆள்கிட்ட தான் போய் யோசித்து பார்க்கிற. பிசாசும் ஒழுங்குமுறை இருக்குது அவனுக்கு. ஆகையால் தேவனுடைய ஒழுங்குமுறைக்கு உங்களை ஒப்படையுங்கள். எல்லாரும் இருப்போம்.